பாத்தீங்கன்னா ஒரு பரிதாபமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. வை கோபால்சாமி இருக்காப்புல திமுக கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 4 சீட்டு திமுக பிச்சா போடுற மாதிரி வை கோபால்சாமிக்கு கொடுத்தாங்க. அந்த 4 சீட்லையும் நீ உதயசூரியன்ல தான் போட்டியிடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து பயங்கர பிரஷரை கொடுத்துருக்காங்க. எப்படியோ கையில காலில் விழுந்து ஐயா 4 தொகுதியும் போட்டிட்டா என்னை எவனும் நாயா கூட மதிக்க மாட்டாங்க, ஏற்கனவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, மிதித்துட்டு வராங்க. அதனால ஒரு தொகுதியை தனி தொகுதியில் ஒரு தொகுதியை நம்ம எங்க சின்னத்தில் போட்டிட்டு நான் கெத்த காட்டுறேன் அப்படின்னு வை கோபால்சாமி பயங்கரமாக வெளியில் வந்து ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் நேற்று திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ஒன்று வருது. அந்த ஒரு தொகுதியிலையும் வை கோபால்சாமியோட சின்னம் கிடையாது, அங்கேயும் உதயசூரியனில் தான் போட்டிடணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று வருது. அந்த அறிவிப்பு வந்த உடனே வை கோபால்சாமியோட பையன் துரை வைகோ வீராவேசமா பேசுற வீடியோ இன்னைக்கு செம ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்பா கண்டி எங்க கட்சிக்காரன் கண்டி எங்க கட்சி கண்டி எங்க அப்பா கண்டி 30 வருஷம் உழைச்சு ஜெயிச்சிட்டாங்க. சின்னமா சின்னமா செத்தாலும் எங்க சின்னம் செத்தாலும் சின்னம் எங்க சின்னம். என்னம்மா பேசியிருக்காங்க பாத்தீங்களா, என்னம்மா சபதத்தை போட்டிருக்காங்க, செத்தாலும் எங்க சின்னம் தான் செத்தாலும் எங்க சின்னம் தான் அப்படின்னு. சிகரெட் வியாபாரி ஓவரா கத்துற நேரத்திலேயே கீழே குமிஞ்சுக்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்கின்ற அந்த கே நேரு என்ன பண்றாரு அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறான் பாருங்க. நக்கலா சிரிக்கிறாப்புல. என்னத்தை கத்துனாலும் திமுக கிட்ட வந்து நீங்க பிச்சை எடுத்தாண்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கே நேரு அன்னைக்கே நக்கல் பண்ணி சிரிச்சாப்புல. அதனுடைய அர்த்தம் இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு. எல்லா சீட்லையும் உதயசூரியன் சின்னத்தில் நிக்கணும், நீ இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படின்னு திமுக இவங்களா அடிமையில போல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட இவங்களுக்கு சூடு சொரணை இருக்காது. இவங்களை காமெடி பீஸா இன்னைக்கு தமிழக மக்கள் மாற்றி வச்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா, இவங்களுடைய வாய் தான். திமுக கிட்ட 4 சீட்டு பிச்சை எடுத்து வாங்குற நிலைமையில தான் இந்த மதிமுக கட்சி இருக்கு. ஆனா இவங்க பேசுற பேச்சு எந்த அளவுக்கு தெரியுமா பேசுவாங்க, ஏ ட்ரம்ப், ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ஏ ஈரானே, ஏ இஸ்ரேலே, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் மிரட்டுற மாதிரி காலரை தூக்கி விட்டு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அறிவாலயத்துக்குள்ள போனா ஐயா எங்களுக்கு ஒரு 4 சீட்டுயா தயவு செஞ்சு கொடுங்கய்யா, ஐயா எனக்கு கையெல்லாம் விறக்குதியா அப்படின்னு பயங்கரமா பம்மி கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக அரசியலோட சாபக்கேடு இந்த வை கோபாலசாமி தான்.